ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, கர்நாடகா மாநிலத்தோடைய ஃபேமஸான மாதேஸ்வரன் மலை கோவிலோடைய பார்ட் 2 வீடியோ தான் நீங்கள் பார்க்குறீங்க. பார்ட் 1 வந்து ஏற்கனவே நம்ம போட்டாச்சு. கோவில் எல்லாமே சுற்றி பார்த்தது. நீங்கள் பார்க்கலைன்னா மறக்காமல் போய் அந்த பார்ட் 1 பார்த்துட்டு இதை பாருங்கள். இப்போ நம்ம இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து மாதேஸ்வரன் மலை கோவிலோடைய ஒரு நாளைக்கு ஒரு முறை ஓடுற பிரம்மாண்டமான பிரசித்தி பெற்ற தங்கத்தேர் தாங்க இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. அதுவும் பார்த்திங்கன்னா நம்மளும் வந்து இந்த தங்கத்தேரோட விழாவில் வந்து நம்ம கலந்துருக்கோம். இதுக்கான அமௌண்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா 3001 ரூபா. நாளைக்கு ஒரே ஒரு முறை 7 மணிக்கு 3001 ரூபா நம்ம கொடுத்தோம்னா நம்மளை வந்து இதில் கலந்துக்கலாம். நல்லா சூப்பரான ஒரு நிகழ்வுங்க. அதனால் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக ஆரம்பத்துலேருந்து டீட்டெயில் வைஸாக எப்படி நம்ம இந்த தங்கத்தேருக்கு என்னென்ன ப்ரொசீஜர் இருக்குது அப்படிங்கிற எல்லாமே பார்த்திங்கன்னா லைன் பை லைனாக நான் போட்டிருக்கேன். அதனால் இந்த வீடியோவை நீங்கள் மாதேஸ்வரம் மலை போகிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் போகலான்னு ஐடியா வச்சுருந்தீங்கனாலும் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு போனீங்கன்னா ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஓகே, வாங்க ஃபுல் வீடியோ பாருங்கள். ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். உங்கள் நண்பர்கள் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. ஒரு டீட்டெயிலான வீடியோ. மக்கள்ஸ், இதுதான் வந்து கோவிலோடைய மெயின் கோபுரமா, அதுக்கு அப்படியே லெஃப்ட் சைடில் அப்படியே பாருங்கள். இதுதான் வந்து இந்த தேரோடைய டோக்கன் வாங்குகிற கவுண்டர்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, தங்கத்தேருக்கு உண்டான ரெசிப்ட் வாங்கியாச்சு. பாருங்கள், போட்டிருக்கீங்களா, 3001 ரூபா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எத்தனை மணிக்கு நம்ம இந்த டோக்கன் வாங்கினாலும் கரெக்டாக 6 மணிக்கு நம்ம இங்கே வந்தோம்னா கையில் இந்த சீட்டை நம்ம காமிச்சு நம்ம இந்த மாதிரி லைன் நிற்கிறாங்க பார்த்திங்களா, லைன் நின்னோம்னாலே ஒரு பெரம்பு, அது போக பார்த்திங்கன்னா ஒரு சொம்பு ஒன்று, கலசம் மாதிரி மேலே தேங்காய் வச்சு மாவிலை வச்சு வேட்டி வச்சு அப்புறம் உள்ளே கொஞ்சம் பச்சரிசி போட்டு செம்பு தட்டு கொடுத்துருக்காங்க. பாருங்கள், நம்ம தம்பி வச்சுருக்காரு இப்போ ஜம்முன்னு பெரம்பு, அதை எல்லாத்துக்குமே கொடுத்துருவாங்க. அதே மாதிரி அந்த 300 ரூபாய்க்கு நம்ம அந்த 3 தேர் ஓட்டினோம்னா இந்த வெறும் பெரம்பை மட்டும் கொடுப்பாங்க. பட் இந்த 3000 ரூபா கட்டி நம்ம தங்கத்தேர் இருக்கிறதுனால இந்த பொருட்கள் எல்லாமே நம்மளுக்கே கொடுத்துருவாங்களாமா. ஓகே மக்கள்ஸ், அப்படியே வாங்க, அப்படியே நான் பர்ச்சேசிங் பண்ணுவோம். கோயிலுக்கு வந்திருக்கும்ல பாருங்கள், அப்படியே அந்த பொரி கடலை, திண்ணீர் கட்டிகள், அப்புறம் இந்த மாதிரி வாழைப்பழம், தேங்காய் பழம், இந்த மாதிரி செம்பு ஜாமான கடை, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட இந்த ஸ்டார்டிங்லேருந்து ஃபுல்லாக கடைகள் இருக்குது. அந்த பக்கம் கடை இருக்குது, இந்த பக்கம் ஒரு குளம் ஒன்று இருக்குது, பெரிய குளம். அது அந்த பக்கம் இருக்கிறது வந்து குளிக்கிற குளம். இது வந்து சுவாமி குளமாட்டு இருக்குது, நல்லா பெரிய குளமாக இருக்குது. வாங்க போய் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பெரிய குளம் ஒன்று இருக்குது. பட் ஆனால் இதில் குளிக்கிறதுக்கு அளவுடா என்னன்னு தெரில. இதில் குளிக்கிற அளவுடா இல்லை இருக்குது. அந்த சைடு கோயிலுக்கு பேக் சைடில் கொஞ்சம் தூரம் போனோம்னா அங்கே ஒரு குளம் இருக்கும், சூப்பராக இருக்கும். அது போன டைம் நம்ம குளித்தோம், வேறு லெவலில் அல்டிமேட்டாக இருக்கும். ஓகே, அதே மாதிரி இங்கே ஃபோட்டோஸ் கடை, அப்புறம் அந்த கொல்லவளத்து மிட்டாய் சொல்லுவாங்க, அந்த அதான் அந்த சக்கரை மிட்டாய் இருக்கும்ல, அதெல்லாமே இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6:15, 7 மணிக்கு தான் வந்து தங்கத்தேர் இழுக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அந்த நேரம் ஆக பாருங்கள், அப்படியே வந்து அந்த கிளைமேட்டும் அந்த கோவிலோட கோபுரமும் ஒரு சரியான ஒரு வைப்ரேஷன் கிடைக்குது. ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலி மாதேஸ்வரனுடைய தங்கத்தேரை நம்ம பார்த்தாச்சு. நம்ம பின்னாடி தான் இருக்குது. அப்படியே பாருங்கள், வேறு லெவலில் அப்படியே தக ஜம்முன்னு மின்னுது. உள்ளே பார்த்தீங்கன்னா உள்ள கருவறையில் எப்படி இன்னைக்கு நம்ம பார்த்தோமோ அதே மாதிரி தங்கத்தேரில் சும்மா அப்படியே வேறு லெவலில் இருக்க போகிறாரு. மணி இப்போ கரெக்டாக 6 மணி ஆச்சு. தேரெல்லாம் ஓப்பன் பண்ணிட்டாங்க. எத்தனை மணிக்கு இழுக்கிறாங்க என்னங்கிறது அப்படியே ஒன் பை ஒன்றா பார்க்கலாம். நாங்கள் மாதேஸ்வரனுடைய தங்கத்தேர் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். தக மின்னுது. தங்கத்தேர் பக்கத்துலேயே வந்துட்டோம், தரிசனம் பண்ண போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே பார்த்தீங்கன்னா தேர் அப்படியே ஒன்றா போயிட்டுருக்கு. ஏகப்பட்ட லைனுங்க, நிறைய பேர் அந்த மாதிரி உள்ளே போய் சாமி கும்பிட்டு வராங்க. அவங்கெல்லாம் சாமி கும்பிட்டு முடிஞ்சு 7 மணிக்கு தான் வந்து தேர் இழுப்பாங்களாட்டிருக்கு. மேலே பாருங்கள், லைட் செட்டிங்லாம் போட்டாங்க. இங்கே பாருங்கள், ஏகப்பட்ட பேர் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 100 கணக்கான பக்தர்கள் பார்த்திங்கன்னா தங்கத்தேர் இருக்கிறதுக்காக எல்லாம் பாருங்கள் பெரம்போடு அந்த கலசத்தை வச்சுட்டு கொண்டுருக்காங்க. அதுபோல் லைனில் இன்னும் தரிசனம் பண்ணுறதுக்கு நிறையா இருக்காங்க. சூப்பருங்க. மாதேஸ்வரம் மலையில் தங்கத்தேர் வைப்பு வேறு லெவல். அதே மாதிரி நீங்கள் தங்கத்தேர் வந்து இந்த இழுக்காதீங்கிறத விட நீங்கள் ஒரு 6 மணி 5 மணி வாக்கில் வந்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரம் வெயிட் பண்ணினாலும் இந்த தங்கத்தேர் இழுக்கிறது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு போங்க. நானும் ஃபஸ்ட் டைம் இப்படி தான் பார்க்குறேன், எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணி விட்ருங்க.
மக்கள் இப்போ இன்னும் சிறு மணி துளிகளில், அதாவது ஒரு 5 நிமிஷத்தில் தேர் இழுக்க போகிறாங்க. எவ்வளோ கூட்டம்னு பாருங்க. பாருங்க, வேற லெவலில் கூட்டமாக இருக்குது. வைப்புங்க, வேற லெவல் வைப்பு. எப்பயுமே வந்து இந்த தங்கத்தேருக்கு வைப்பாக தான் இருக்குமாம்மா. இந்த தங்கத்தேர் முடிஞ்சதையுமே வெள்ளித்தேர். சரியான வியூ, பின்னாடி பாருங்க. லைட் பாரு, லைட் போட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலி தங்கத்தேர் இழுக்கிறத பார்த்தாச்சு. வாங்க அப்படியே தங்கத்தேர் சுற்றுற மாதிரி நம்மள போய் மக்கள்ஸ். இந்த தங்கத்தேர் வைப்பு பார்த்தீங்கன்னா தரமாக வேறு லெவலில் இருக்குது. அப்படியே பாருங்கள், பின்னாடி ஆயிரக்கணக்கான மக்கள் பார்த்தீங்கன்னா தங்கத்தேரை இழுக்கிறதுக்கு அப்படியே பின்னாடி போயிட்டுருக்காங்க. தங்கத்தேர் அதை விட ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு. அப்படியே காசு, அப்புறம் நம்ம காட்டில் விளைய வச்சு இந்த கடலக்காய், அந்த மாதிரி தானியங்கள் எல்லாமே அப்படியே பக்தர்கள் போட்டுட்டே இருக்காங்க. சூப்பராக இருக்குங்க வைப்பு. உண்மையாக கண்டிப்பாக மஸ்ட்டு. நீங்கள் ஒரு டைம்னாலும் வந்து இந்த தங்கத்தேர் இழுக்கிறத பார்த்துருங்க. மக்கள், தேர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பின்னாடி தான் வந்துட்டு இருக்கு மக்களே. வேறு லெவலில் இருக்குது பார்க்குறதுக்கு. டக்குன்னு தேரவே டக்குன்னு ஓவர்டேக் அடித்து நம்ம வந்துட்டோம். எதுக்கு அப்படின்னு கேட்குறீங்களா? அதாவது இந்த பெரம்பை கொடுத்தோம்னா வந்து லட்டு பிரசாதம் கொடுப்பாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்காங்க. நம்ம தேர் கூட வந்தோம்னு வச்சுக்கோங்க, அப்புறம் ரொம்ப கூட்டமாயிரும். அதனால் டக்குன்னு இந்த பெரம்பை வச்சு பிரசாதத்தை வாங்கிடுவோம். நம்ம அம்மா, அப்பா, நம்ம தாத்தா, பாட்டி எல்லாருமே தேர் கூட வந்துருக்காங்க. அதை ஓடி வந்துட்டோம். வாங்க. ஓகே மக்களே, பார்த்திங்கன்னா தங்கத்தேர் இழுத்ததுக்கு அந்த பெரம்பை நம்ம கொடுத்தோன்னே பார்த்திங்கன்னா ஒரு பிரசாத பை ஒன்று கொடுத்துருக்காங்க. இல்லை லட்டு இருக்கும். வேறு என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வீட்டில் போய் காமிக்கிறேன். எல்லாம் போய் உட்காந்து கூட காமிக்கிறேன். ஒரு நல்ல பெரிய பேக்காக இருக்குது. ஓகே, என்னென்ன அப்படின்னு தெரியல. அது போக அந்த தட்டு, அந்த செம்பு குடமா அதெல்லாம் கொடுத்தாங்க. ஓகே, ஸோ வாங்க, தங்கத்தேர் வந்துட்டுருக்கு, அதையும் பார்ப்போம்.
இது கொஞ்சம் டேக்டிக்கலாக நம்ம பண்ணோம். ஏன்னா இப்போ இங்கே ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்காங்க, அவங்க எல்லாம் ஒட்டுக்காக போய் வாங்குவாங்க. அப்போ கொஞ்சம் ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் சீக்கிரமாக நம்ம போகும்போது வேறு லெவலில் இருக்கும். ஓகே மக்களே, வந்துருச்சு பாருங்கள் ஒரு சுற்றி ஜம்முன்னு. மாதையோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே வந்து பேர் இழுத்து பிரசாதம் வாங்கியாச்சு. அந்த பேக்கில் என்ன இருந்துச்சு அப்படின்னு சொன்னாலே அதில் வந்து 4 நாளாக 8 லட்டு இருக்குது, லட்டு பிரசாதம் இருக்குது. நம்ம அந்த சின்ன தேர் ஓட்டினோம்னா 2 தருவாங்க, தங்க தேர் ஓட்டினால 8 லட்டு கொடுத்துருக்காங்க. அப்படியே நம்ம ரிலேட்டிவ்க்கு எல்லாத்துக்குமே பிரசாதம் கொடுத்துடலாம். அப்படியே பாருங்கள், தங்க தேர் ஓட்டணுமே அப்படியே எல்லாம் கூட்டங்கள்லாம் அப்படியே வந்து அலைய ஆரம்பிச்சிச்சு. பட் ஆனால் அந்த ஓய்வு கூட்டத்தில் கூட்டம் பாருங்கள் அப்படியே தான் இருக்குது. ஓகே, ஓய்வு எடுக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. ஓகே தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே கிளம்பியாச்சு. இப்போ தான் அந்த அட்வென்ச்சரான, அதாவது வரும்போதே பார்த்துருப்பீங்க, நல்லா அப்படியே த்ரில்லிங்காக வளைஞ்சு அப்படியே பயங்கரமாக இருக்கும் மலைப்பாதை. ஸோ நம்ம அப்படியே வந்து இருட்டுக்குள்ளே அப்படியே அந்த பாலாரெலாம் கிராஸ் பண்ணும்போது செம்மையாக அட்வென்ச்சராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, அப்படியே வாங்க, அப்படியே வந்து அப்படியே இறங்குற வரைக்கும் அப்படியே உங்களுக்கு ஸ்பீடாக காமிச்சோம். இந்த வீடியோ முடிச்சிடலாம். இந்த மலை முகடில் நிறைய வீடுகள் இருக்குது. அங்கே கடைசி வரைக்கும் வீடு இருக்கு பாருங்க. எல்லாமே அப்படியே ஸ்லோப்பாக, அந்த லேண்ட் வந்து அப்படியே வந்து ஃப்ளாட்டாக இல்லை, அங்கங்கே அப்படியே மேடு மில்ல மலைகள் இருக்குது. அப்படி இருக்கு பாருங்க, இருட்டா சுற்றியும் சரியான ரைடு. அதே மாதிரி இந்த தங்கத்தேர் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 7 மணிக்கு ஆரம்பிக்குது. ஒரு 20லேருந்து 22 நிமிஷம் தாங்க மொத்தமாக சுற்றி, கோயில் சுற்றி வரக்கு ஒரு 20 நிமிஷம்குள்ளே தான் வந்து ஆகுது. அதனால் பார்த்தீங்கன்னா டக்குன்னு முடிஞ்சிருது. ஒரு 15 நிமிஷத்துக்கு 1/4 மணி நேரத்துக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா தங்கத்தேர் வந்து கோவிலில் வளம் வந்துடுது. அதே மாதிரி இப்போ ஒரு மணி பார்த்தீங்கன்னா ஒரு 7:45 அந்த மாதிரி டைமிங்கில் தான் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கீழே இறங்க ஆரம்பிக்கிறோம். இதே பார்த்தீங்கன்னா ஒரு 9 மணி 9:30 மணிக்கு மேலே இருந்தால் வந்துருங்க. கடைசி பஸ்ஸே பார்த்தீங்கன்னா 9 மணி வரைக்கும் இருக்குமாம்மா கீழே இறங்குறதுக்கு ஏறுறதுக்கு. நம்மளே இப்போ 9 மணி 8 மணிக்கு மேலே ஆயிருந்தாலே பார்த்தீங்கன்னா நம்ம இறங்கியிருக்க மாட்டோம். நம்ம மேலேயே தங்கிட்டு அடுத்த நாள் காலையில் இறங்குற மாதிரி தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஓகே, 7:45 தான் ஆச்சு, இறங்கிடலாம் அப்படிங்கிறக்காக இறங்கிட்டோம். ஆனாலுமே பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு 2-3 பஸ்ஸு வந்தது. அந்த ஒரு இதில் தான் வந்து இறங்கினோம். பார்த்தா நடுவில் பஸ்ஸும் பார்த்திங்கன்னா ஸ்லோவாகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு சிங்கிள் வண்டியாக தான் வந்திங்கன்னா இறங்கிச்சு. அந்த ஆரம்பத்துலேயே சொன்னால அட்வென்ச்சர்னு அந்த ரியல் அட்வென்ச்சர் பார்த்திங்கன்னா காமிச்சிருச்சு. கொஞ்சம் த்ரில்லிங்காக தான் இருந்துச்சு. ஏன்னா திடீர்னு ஏதாவது விலங்குகள் ஏதோ வர வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம டிரைவரை நான் சொன்னார். நிறைய டைம் அவரே பார்த்துருக்காரம்மா எலிஃபென்ட் கிராசிங்கெல்லாம். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்மளுக்கு மாதேஸ்வரன் துணை இருக்குது, அதனால் பயம் இல்லை. அந்த தைரியத்தில் நம்ம நல்லபடியாக வந்து இறங்கிட்டுருக்கோம். வாங்க பாருங்கள். இதே வந்து இந்த ஃபங்க்ஷன் டைமு, முக்கியமான விழாக்கள் டைம்லலாம் பார்த்தீங்கன்னா நிறைய வண்டி, ஏகப்பட்ட வண்டிகள் வந்து இறங்கிட்டே இருக்கும், ஏறிட்டே இருக்கும். அப்போ வந்து பிரச்சனை இல்லை, ஏன்னா நிறையா நடமாட்டம் இருந்தால் அது அந்தளவுக்கு பயம் இல்லை. இப்போ பேக்கில் பாருங்களேன், நம்ம ஒரு வண்டி மட்டும்தான் வந்து கார் மட்டும்தான் நம்ம இறங்கிட்டு இருக்கிறனால இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாங்க அப்படியே ஃபுல்லாக பாருங்கள்.
ஓகே மக்களே, சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்ம கீழே வந்தாச்சு, மலை இறங்கி வந்தாச்சு. ஓகேங்க, ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துருச்சு. எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, உங்களுக்கு பார்க்க உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும். நீங்களே பயணம் பண்ண மாதிரி ஒரு அனுபவம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ஃபுல் ரைடுமே பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு போட்டிருப்பேன். ஓகே, அப்படியே வர வழியில் பார்த்தீங்கன்னா கோவிந்தபாடியில் பார்த்தீங்கன்னா ஒரு புரோட்டா ஷாப் இருந்துச்சு. இதை நான் ஏன் உங்களுக்கு காமிக்கிறேன் அப்படின்னா, பாருங்கள், ஒரு புரோட்டா சைஸுமே பாருங்களேன் நல்லா பெருசாக இருக்கா. இதோட ப்ரைஸ் எவ்வளோ வரும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நல்லா சப்பாத்தி கணக்கில் நல்லா பெருசாக இருந்துச்சு. நான் நினச்சேன் ஒரு 30-35 ரூபா, 30 ரூபானாலும் வரும் அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த இவ்வளோ பெரிய புரோட்டா பார்த்தீங்கன்னா 15 ரூபா ஆகுமா. உண்மையாகவே அந்த நல்லா பெருசாக போட்டிருந்தாங்களா, இதுக்காகவே தான் வண்டி நிறுத்தி சரி புரோட்டா வாங்கலான்னு வாங்கினோம். உண்மையாகவே ஒர்த்துங்க. 15 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா நல்லாவே ஒர்த்து. குருமாவுமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் தான். ஓகே, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.